ஸோ கைஸ் நம்மக்கிட்ட நிறைய பேர் இந்த மூவி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 31 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் காஸ்ட் அண்ட் ஆஃப் காஸ்ட். ஸோ நாங்கள் வந்து ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக் தம் கம்ஃபர்டபுள்னு ஒரு மெத்தடு. ஸோ இது கேட்டால் அப்புறம் எங்கேயும் போய் ஒரு புக்லேயோ எங்கேயோ போய் ஒரு யூடியூப்லேயோ தேட வேண்டாம். ஸோ இது நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் வந்து மூவி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுப்போம். என்னென்னா வந்து யாரையும் வந்து அதிகமாக ப்ரெஷர் பண்ணக்கூடாது, யாரையும் அதிகமாக வந்து டார்ச்சர் பண்ணி எடுக்கக்கூடாது ஒரு சீனை. ஸோ அவங்க கம்ஃபர்டபுள் எப்படியோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சீன்ஸ் எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஆக்டிங் சீன்ஸை கொடுக்கணுண்டு. நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மிதுன் அண்ட் தீபக் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அண்ட் நரேன் அண்ணனுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு சினிமா நாலேஜ் இருக்குது. ஸோ அவரும் நானும் சேர்ந்து ஒரு ப்ரோமோன்னு எடுத்திருக்கோம். அண்ட் கேங்ஸ்டர் தி வாஃபஞ்சன்ஸ்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஜெனி பாலா அண்டு டேனியல் ப்ரோவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து 2 பேர் தமிழ் மன்றத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, ட்ராமா டீம் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் ஃபைனல் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய சச்சின் அண்ட் பிருத்வி, அவங்களும் வந்து பிருத்வி நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கான். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் சச்சின் நண்பர் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எடிட்டிங் பண்ணுறாரு அண்ட் நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவார். ஸோ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சினிமா நாலேஜ் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு விதத்தில் நாங்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கோம். ஸோ இவங்கள வச்சு நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு இந்த ஒர்க்குங்கிறது ரொம்ப ஈஸியாக முடியுது. அது போக வந்து கம்ஃபர்டபுளாக முடியுது. ரொம்ப நான் வந்து அதிகமாக ப்ரெஷர் போட, என் மேலேயும் ப்ரெஷர் போட தேவையில்ல, அவங்க மேலேயும் ப்ரெஷர் போட தேவையில்ல, ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அண்டு நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி தான் ஆரம்பத்தில். ஸோ அந்த குரூப்பில் நான் அப்டேட்ஸ்லாம் போடுவேன். ஸோ அவங்களும் அதிலே பார்த்துருவேன். ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய்.